Hello friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம மட்டன் சைட் டிஷ் வச்சு பாத்தி பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் போட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாவை அரிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை தண்ணி ஊற்றி வெறும் உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3லிருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறியை சேர்த்துருங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்க விடுங்க. ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்குனதை அடுத்ததாக சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கலந்து தூள் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ மட்டன் ஸ்டாக் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வேகிறதுக்கு இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி இதை கொதிக்க விட போகிறோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு இப்போ வெயிட் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட கிழங்கெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்துடும். நம்மளோட முருங்கைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு இங்கே தயாராகிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு சப்பாத்தி, நான் அப்புறம் பட்டர் நான் ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.